Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஒரு தொழிலை எடுத்து செய்யும்போது அதுல நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்போம். அப்படி நஷ்டமே வராத ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஃபுட் இண்டஸ்ட்ரியா மட்டும் தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில மட்டும் எல்லா நாளுமே நமக்கு லாபம் வந்துடும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா கம்பேரேட்டிவா நம்ம மற்ற ஒரு பிஸ்னஸ் காட்டிலும் இந்த ஃபுட் பிஸ்னஸ்ல நல்ல லாபம், அதாவது காலையில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே லாபம் எடுக்கக்கூடிய நிறைய ஃபுட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ஃபேமஸாக எப்பயுமே நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஃபிஷ் ஃப்ரையை பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸை நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக ஏர்ன் பண்ணுற லெவலும் பண்ண முடியும். அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கும் பண்ண முடியும். மெயினாக இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா லொக்கேஷன். நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு எந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறத பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கம் அப்படின்றது ஈஸியாக உங்களால் ஏர்ன் பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டார் ஹோட்டல், உங்களுக்கு 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு அதை மட்டும் மக்கள் நாடி போல சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைங்க, சின்னதாக கூடைகளில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபுட் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுற கடை முதற்கொண்டு எல்லாருமே டேஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரீச் இருக்குது, அவங்களுடைய சின்ன கடைகள் முதற்கொண்டு ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரைக்கும். ஸோ லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்ஃபாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யாருமே வேண்டாம், நீங்களே போதும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை அப்படின்றது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஜஸ்ட் டேக்அவே மட்டும் வச்சு பண்ணலாம், இல்லை ஒரு தள்ளுவண்டி கடையாகவும் வச்சு பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டான லொக்கேஷன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவன் ஒரு லோயர் இன்கம் குரூப், நல்ல ஒர்க்கிங்ல ஹை கிளாஸா ஹை எண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு ஃபுல் ஃபார் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த ரேஞ்சை வச்சும் நீங்க உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த ஃபுட் டிராஃபிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ். இந்த பிசினஸை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு சின்ன லெவல்ல பண்றீங்க அப்படின்னும் போது நார்மலா ஒரு கடாய், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ், உங்களுக்கு ஃபிஷ் ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்மால் ஸ்கேலா நீங்க பண்றீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை ஹோல்சேலில் நீங்கள் ஒரு சிட்டியில் ஆரம்பிக்கிறீங்க சென்னையில் அப்படின்னா சென்னை மாதிரியான ஏரியாவில் நீங்கள் காசிமேடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்தாதிரிப்பேட் மார்க்கெட்டு, இது இல்லாமல் வானகரம், இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்ஸ் இருக்குது, கோவளம், இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்ஸில் ரெகுலராக ஃபிஷ் ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறதுக்குனே ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் மீன் பண்ண போகிறீங்க, சின்ன மீன்கள், அதாவது மத்தி மீன் அந்த மாதிரி பண்ண போறீங்களா, காணாங்கத்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி, இப்படி நீங்கள் பண்ண போறீங்களா, இல்லை வஞ்சரம் கொடுவா அந்த மாதிரி நீங்கள் எடுக்க போறீங்களா. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரான் உங்களுக்கு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் கடமா அப்படின்றது தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபிஷ் வெரைட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ நான் எப்படி சென்னையில் மார்க்கெட் சொல்கிறேனோ அந்த மாதிரி உங்கள் எல்லா ஏரியாங்கள்லையுமே இந்த மாதிரியான ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்ஸில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மீன் அதை உங்களால் தாராளமாக 1500 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும். அதாவது நான் சொல்கிறது, நீங்கள் 2500 ரூபா வரைக்கும் சேல்ஸ் நடக்கும், 1500 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்றத உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். தாராளமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன கடை வச்சு ஒரு சின்ன ஸ்டவ் வச்சுட்டு நீங்கள் ஒரு கமர்ஷியல் கேஸ் வச்சுட்டோ, இல்லை நீங்கள் நார்மலாக இந்த வுட் ஸ்டவ்லாம் நிறைய வருது அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2000 5000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சாலே உங்களால் ஈஸியாக ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இந்த ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணி டெய்லியும் ஒரு 2000 ரூபா வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷனை வச்சு. இதை நான் ஒரு கமர்ஷியல் ரேஞ்சில் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹை எண்டாக பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது வாங்கணும். ஸோ கமர்ஷியல் ஃப்ரையர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான மிட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரிட்ஜஸ் நீங்கள் வாங்கணும். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சூடாகவே வச்சிருக்கிற உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வைக்கக்கூடிய ஹீட் ரெசிஸ்டன்ட் மிஷின்ஸ் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பஃபெல்லாம் பேக்கரிஸில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே மிஷின்ஸ், அந்த மாதிரி டிஸ்பிளே மிஷின்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூஸ்டாக எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்பிளே மிஷின் கண்டிப்பாக தேவை. அந்த சூடு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், டக்குன்ட்டு ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு. அதே போல் உடனேக்குடன் உங்களுக்கு கொடுக்கணும்,
ஒரு ப்ராடக்ட்டை அப்படின்னா ரெடியாக வந்து எல்லாமே வந்து ப்ரீ குக்டாக தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு நமக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5 கிலோ இன்றைக்கி சேல்ஸ் ஆகிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அதை ப்ரீ குக் பண்ணி வைங்க. இல்லைனா அதை ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே நான்வெஜ்ஜோட டேஸ்ட் போயிடும், அது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ நான்வெஜ்ஜை ஸ்டோர் பண்ணாத மேக்ஸிமம் இன்றைக்கி எவ்வளோ செலவாகுமோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு அவங்க டெய்லியுமே வருவாங்க. மார்னிங் நீங்கள் ஒரு 3 o'clock 2:30 போலயே வந்து ஃபிஷ் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிஷ் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் போய் ஃபிஷ்ஷை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு அதை க்ளீன் பண்ணி அதுக்கு மசாலாஸ் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஈவினிங் மட்டும் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு டைரக்ட் மசாலாஸ், ஹோம்மேட் மசாலாஸ்ன்னு போடுவாங்க, இல்லை ஷாப்ஸில் வாங்கி போடுற மசாலாஸ்ன்னு போடுவாங்க. பஜ்ஜி மசாலாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி பண்ணுவாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரை இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ரை வருமோ, எந்த நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிடலாம். இது இல்லாமல் ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸாக ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை தள்ளுவண்டி கடை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, டேபிள்ஸு, சேர்ஸு, யுட்டென்சில்ஸு இதெல்லாம் உங்களுக்கு காமனாக வந்து உங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் ஒரு FSI வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் பெரிய அளவுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னா கூட உங்களால் ஈஸியாக வந்து இந்த மார்க்கெட்டை வந்து பிடிச்சிட முடியும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்றது நார்மலாக உங்களுக்கு நம்மளோட ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ஒரு ஃபுட்டு செய்கிறோம் அப்படின்னும் போதே அந்த வாசத்தை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல வந்து இந்த ஃபுட்டு வந்து பிரியாணி போடுறாங்க, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க, நல்ல ஸ்மெல் வருது. நம்ம பக்கத்து வீட்டில் சமைச்சாலே, ஒரு கீழ் வீட்டில் சமைச்சாலோ நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும், யார் வீட்லேயும் ஃபிஷ் சமைக்கிறாங்கன்னு. ஸோ அதுதான் உங்களோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் மட்டும்தான் வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் டேக்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது உங்களோட பிஸ்னஸ்க்கு அப்படின்னா டேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது லோக்கல் பெர்மிட்ஸ் தேவைப்படுது, நீங்கள் ஒரு மெயின் ரோட்ஸில் போடுறீங்க, ஒரு ஹைவேஸில் போடுறீங்க, கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னா லீகலாக கவர்மெண்ட்டோட பெர்மிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. குவாலிட்டியான சப்ளையர்ஸ் நீங்கள் பாருங்கள். ஈவன் நீங்கள் ஃப்ராசன் ஃபிஷ் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரெஷ் ஃபிஷ் பண்ணுறீங்க, எதா வேணால் நீங்கள் பண்ணலாம். ஒரு குவாலிட்டியான நீங்கள் சப்ளையர் எடுக்கணும். ஈவன் ஃபிஷ்ஷில் மட்டும் இல்லாமல் இதை ஃப்ரையிங் ஆயில், நீங்கள் பண்ணக்கூடிய ஃப்ரையிங் ஆயில், அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மசாலாஸ், இது எல்லாமே நீங்கள் ஒரு குவாலிட்டியான சப்ளையர்ஸ் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்றது உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா. நம்ம நார்மலாக ஒரு பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து சின்ன லெவல் லோவர் இன்கம் குரூப்ல இருந்து ஹை எண்ட் வரைக்கும் போகிறதுக்கு இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இன்எக்ஸ்பென்சிவாக உங்களால் ஆட்ஸ் போஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பிளேட் உங்ககிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களோட ரிவ்யூ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் அங்கே வந்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல் அதிகமாக பணம் செலவே பண்ணாத நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி உங்களால் இந்த பிஸ்னஸில் வந்து நல்ல லெவல் ஆஃப் இன்கம் earn பண்ண முடியுங்க. ஸோ இதுக்கு தேவையானது FSI கண்டிப்பா. ஸோ FSI எப்படி எடுக்கிறது அப்படின்ற டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.